ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். கதமஸ்ய நாம குர்வே கதமஸ்ய நாம குர்வே சகஸ்ரநாம்னோ ஹ்யனந்த நாம்னோ வா சஹஸ்ரநாம்னோ ஹ்யனந்த நாம்னோ வா இதி நூனம் கர்கமுனிஷ்சக்ரே இதி நூனம் கர்கமுனிஷ்சக்ரே தவ நாம நாம ரகசி விபோ தவ நாம நாம ரகசி விபோ கதமஸ்ய நாம குர்வே சகஸ்ரநாம்னோ ஹ்யனந்த நாம்னோ வா கதமஸ்ய நாம குர்வே சஹஸ்ரநாம்னோ ஹ்யனந்த நாம்னோ வா இதி நூனம் கர்கமுனிஷ்சக்ரே தவ நாம நாம ரகசி விபோ இதி நூனம் கர்கமுனிஷ்சக்ரே தவ நாம நாம ரகசி விபோ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சகஸ்ரநாம்னகி 1000 நாமங்களை உடையவன், அனந்த நாம்னவா அல்லது எண்ணற்ற நாமங்கள் உடையவன். அப்படிப்பட்ட அஸ்ய இவனுக்கு கதம் நாம குர்வே எவ்வாறு பெயரிடுவேன், இதி நாம நூனம் என்று எண்ணி நிச்சயமாக கர்கமுனிகி கர்கமுனிவர் விபோ ஓ எங்கும் நிறைந்தவனே தவ நாம உனக்கு திருப்பெயர்களை ரகசி சக்கரே ரகசியமாக சூட்டினார் போலும். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கதமஸ்ய நாம குர்வே சகஸ்ரநாம்னோ ஹ்யனந்த நாம்னோ வா இதி நூனம் கர்கமுனிஷ்சக்ரே தவ நாம நாம ரகசி விபோ. கர்கமுனிவர் எப்படிப்பட்ட புனிதமான எண்ணங்களோட இந்த நாமகரணத்தை செய்தார்னு இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார். நந்தகோபர் மாளிகையில் குழந்தையாக வளருவது ஸ்வயம் பகவான், சாக்ஷாத் நாராயணன் என்று கர்கமுனிவருக்கு தெரியும். சர்வேஸ்வரனுக்கு பெயர் சூட்ட போகிறார் இல்லையா? அதனால சகஸ்ரநாமங்களை 1000 நாமங்களை உடையவனே, அதற்கு மேலும் அனந்தமாக எண்ணற்ற நாமங்களை உடைய இவனுக்கு எப்படி பெயர் சூட்டுவேன் என்று தனக்குள் எண்ணி வியந்துதான் கர்கமுனிவர் பெயர் சூட்டி இருப்பார் என்று பட்டதிரிகள் கூறுகிறார்.